நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஞாயிறு ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக மன்றாடுதலோடு நாம் ஜெபிப்போமா? எங்கே நான் செல்வேன் உம்மை அல்லால், எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், உலகத்தின் செல்வம் நிலையானதோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னோடும் எங்களோடு நீர் பேசும். உடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே அது எங்களுக்கு ஔஷதமாய் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு சீடத்துவம், டிசைபிள்ஷிப், ஸ்டூவர்ட்ஷிப் என்று கூட சொல்லலாம். இந்த சீடத்துவம், சீஷன்ங்கிற வார்த்தை கிறிஸ்தவர்கள் நடுவிலே வேகமாய் புழங்கி கொண்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை. இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே இந்தியாவிலே இருந்த கல்வி முறை ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் கல்வி கற்க அன்றைக்கு உரிமை இருந்தது. சமுதாயத்திலே கீழ்மட்டத்திலே இருக்கிறவர்கள் என்று ஒரு குரூப்பை தள்ளி வச்சிருந்தாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இவ்வளவு கேவலமான நம்முடைய சமுதாயம் பாருங்கள். பிறப்பிலே ஜாதி வேறுபாடு எங்கே வந்தது? ஆனால் அப்படி இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அந்த வர்ணாசிரம அமைப்பு கட்டுமானம் அப்படி இருந்தது நம்முடைய தேசத்திலே. அப்போ அதில் மேல் தட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கல்வி, அவர்கள் மாத்திரம்தான் கல்வி கற்க முடியும் என்கிற சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு இருந்த கல்வி முறைக்கு பேர் குரு சீஷன், குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்த சிறுவர்களை ஒரு குரு தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து கொண்டு போவார். அவர்கள் அங்கே குருவோடு தங்கி இருப்பார்கள். அவர் கற்றுத்தருவார். இயற்கை கல்வி, நடைமுறை கல்வி, வேதங்களை, மந்திரங்களை மனனம் செய்வது தான் அன்றைக்கு இருந்த கல்வி முறை. குரு சீஷன் என்று இருந்தது. இங்கே வேதாகம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம குருவாகவும் அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாருமே நம்மை சீஷனாகவும் அவர் அழைத்திருக்கிறார். குரு சிஷ்யனுக்குரிய உறவுதான் கிறிஸ்தவத்திலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. ஆக குரு சிஷ்யனுக்குள்ள அந்த உறவை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம், ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லாருக்குமே சீசர்கள் என்று தான் முதல்ல பெயர் இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள்னு பேரே கிடையாது. அப்போ பிறகு கொஞ்ச காலகட்டம், முதல் நூற்றாண்டில் தான் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்கள் திரளாய் பெருகி வந்த பொழுது சீஷர்கள் என்கிற பெயரை எடுத்துவிட்டு முதலில் அந்தியோகியாங்கிற பட்டணத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அதுவரைக்கும் சீஷர்கள்ங்கிற பெயர் தான். இன்றைக்கும் கூட ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் சீஷனாக மாற வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல விதமான மக்களையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆனால் நம்ம அதை மாற்றிட்டோம். சரியாக ஆண்டவர் சொல்கிறத நம்ம அப்படி கேட்கறது இல்லை. இந்திய கிறிஸ்தவம் நலிவடைந்திருப்பதற்கு காரணம், இன்றைக்கு ரொம்பவே பின்தங்கி ரொம்பவே சோர்ந்து போய் இருக்கிறதற்கு காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழலை. அவர் சொன்னதை செய்யும்படி சொன்னதை நம்ம செய்யலை. தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்படி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது மனம் திரும்பி வருகிறவர்களை சீஷராக மாற்றுங்கள். சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நம்ம அவனுக்கு கிறிஸ்தவ பெயரை வச்சு கிறிஸ்தவனாக்கி உள்ளே கொண்டு வர்றோம். அவன் சீசனே மனம் திரும்பவே இல்லையே அவன். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ எதிர்ப்பு ஜாஸ்தியாகி அதிகமாகி நம்மளை எப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க தெரியுமா? மதம் மாற்றுகிறவர்கள். 1985க்கு முன்னாடி கூட எந்த கிராமத்துலேயும் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். இன்னைக்கு எந்த கிராமத்துக்குமே போக முடியாத சூழ்நிலை. எங்கே போனாலும் எதிர்ப்பு. 2-3 வார்த்தையை படித்து வச்சுக்கிறாங்க. நீ என்னை எருசலேம்லேயே பிறந்தங்க, எங்கள் ஊருக்கு வராத, எங்கள் ஊருக்கு ஏசுநாதர் நீ மதம் மாற்றதுக்கு வராத. எதுக்கு இந்த பேப்பர்லாம் கொடுக்குறீங்க? மதம் மாற்றுறீங்களா? நம்மளை எவ்வளவு சீப்பாக கொண்டு வந்துட்டான் பாருங்க. இவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல கூட பைபிளில் மதம் மாற்றுங்கள், இந்து பெயர் இருக்கணும்னா கிறிஸ்தவ பெயராக மாற்று சொல்லவே இல்லையே. எங்கேயுமே சொல்லலையே. ஆண்டவருடைய பிரசங்கம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருக்கு 6 மாதம் முன்னாடி பிரசங்கராக வந்து யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கு போய் பிரசங்கம் பண்ணுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள்னார். எங்கேயாவது ஆண்டவர் உலகமெங்கும் போய் சகல மக்களையும் மதம் மாற்றுங்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கா? அப்புறம் ஏன் நம்மளை பார்த்து இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கங்கள் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து மதம் மாற்ற வராதிங்க, எங்கள் ஊருக்கு மதம் மாற்ற வராதிங்க, மதம் மாற்றுறாங்கன்னு ஒரே கத்திக்கிட்டு நடக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம மேலே தான் தப்பு. நம்மளை ஆண்டவர் எங்கேயுமே மதம் மாற்ற சொல்லலை. நம்மளை என்ன சொன்னார்? ஜனங்களை மனம் திரும்புங்கள்னு சொல்லுங்க. அவன் மனம் திரும்பி வரணும். அவனாக தான் மனம் திரும்பி வரணும். அவனா மனம் திரும்பி வர்றவனை நீ சீசராக்கு முதல்ல. அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை சபையில் சேரு. சீசன் ஆக்கிட்டா போதும். ஆனால் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவானே. இன்னைக்கு யோவானுடைய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் முன்பகுதி, அதான் நீ கருத்து வசனம். ஆனால் தலைப்புக்கு ஏற்ற வசனம் வேற இருக்கு. நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கியிருந்தார்கள். சீஷர்கள் குரு எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து தங்கியிருக்கணும். த குரு சீஷனுக்குரிய உறவு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவரை விரும்பி வந்து
ஆண்டவரே நாங்கள் எங்கே வரணும், எங்கே இதை கண்டுகொள்ளலாம், வந்து பாருப்பா, நீ வா, நீ வந்து பார். ஒரு அருமையான ஊழியரை எனக்கு தெரியும். அவர் ஊழியம் செய்த காலத்தில் அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவருடைய சொந்தத்தில் அவர் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் உண்டு, சித்தப்பான்னு வச்சுக்கிடுவோமே. அவர் ரொம்ப நேசிப்பார். ஆனால் அவர் குடிக்கு அடிமையாக இருந்தார். குடி, கடன். அப்போ இந்த ஊழியக்காரர் போய் அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறார். அவர் கேட்கவே இல்லை. போடா, மகே முறை தானே, போடா அப்படின்னு அவரை மதிக்கவே இல்லை. சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஒரு நாள் சித்தப்பாட சொன்னாராம், நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறீங்க, குடியே விட முடியலை, சினிமா பார்க்குறப்போ சினிமா தான் பெரிய பாவம், சினிமா பார்க்குறத விட முடியல, ரொம்ப கடனில் இருக்கிறீங்க, குடும்பமே தத்தளிப்பில் இருக்கிறீங்க, ஒரு தடவை நான் சொல்கிற இயேசுவை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு தடவை எங்களோட ஜெபம் பண்ண வந்து பாருங்கன்னு கூப்பிட்டாங்க. வெறும் பார்த்தாரு, சொல்லிகிட்டே இருக்கானே, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ ஏசினாலும் போக மாட்டாக்கான்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிப்பா வாரேன், ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவங்களோட ஜெபத்துக்கு போனார். அவ்வளோதான். ஆண்டவரை கண்டுகொண்டார். ஆண்டவரை கண்டுகொண்டு இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு, 85 இருக்கும். இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையா சீசனாக இருக்கார். இவ்வளோ வயதுலேயும் போய் ஊழியம் செய்ய போகிறார். கண்பானவர்களே, வந்து பாருங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் இயேசுகிட்ட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க, வந்து பாருங்கள் அப்படின்னார். இப்போ சீஷத்துவம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். லூக்காவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அவருடைய சீஷர்கள் எப்படி இருக்கணும் அதான் அவர் சொல்றார். இந்த சீஷத்துவம்னாலே அது பெரிய ஆழமான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம மக்கள் எதையோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சிம்பிளாக சொன்னார், நீ எனக்கு சீசனாக வரணும்னு விரும்புறியா தம்பி? அப்படின்னா உனக்கு உண்டானதை எல்லாம் நீ வெறுத்துறணும். உனக்கு உண்டானதையெல்லாம் நீ வெறுத்துறணுங்கிறதுக்கு நம்ம பல ஐடியா வச்சுருக்குறோம். அது நம்மளால் முடியல. அதனால் இச்சிச்சு இந்த பழம் புளிக்கும், இந்த தின்னா பல் கூசு விட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் முதல்ல சொன்னார், உனக்கு உண்டானதையெல்லாம் நீ வெறுத்து விடாவிட்டால் நீ எனக்கு சீஷனாக இருக்க முடியாது அப்படின்னார். அடுத்தால் அவர் சொன்னார், லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னார். அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாடி வரணும். அப்படின்னா இயேசுநாதர் உண்மையிலே ஒரு மர சிலுவையை தூக்கிட்டு அதே மாதிரி நம்மளும் போகணுமா? அவருடைய சீசர்கள்னா அவர் யார்? முதல்ல அவரோடு கூட தங்கி இருக்கணும், அவரை பின்பற்றி வரணும். சீசருக்கு அடையாளம். இதை இந்த நடைமுறை வாழ்வில் நம்ம கற்றுக்கொள்ளணும். சுமக்க முடியாத அரிதான காரியங்களை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லியே நம்ம வாலிபர்கள் சிறுவர்கள் பயந்துடுறாங்க. ஐயோ இதெல்லாம் நமக்கு முடியாதப்பா. ஆண்டவர்
சுமக்க முடியாத சுமைகளை நம்ம மேலே அவர் வைக்கல. சுமக்க முடியாத சுமை இருந்தது, அதை அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம மேலே ஒரு சுமை வைக்கிறார். என் சுமை இலகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும். மெதுவாயும் இருக்கும். ஒரு கட்டத்தில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. எல்கேஜி பையனுக்கு அவன் வெயிட்டை விட அதிகமான புத்தக நோட்டை வச்சிருக்காங்க. என்ன செய்யலான்னு பல கருத்து கேட்கும்போது ஒரு மாணவர்கள் பகுதியிலிருந்து கேட்கும்போது சொன்னாங்க, கவர்மெண்ட்டு ஒரு செட்டு புக்கு எங்களுக்கு இலவசமாக தர்றாங்க. ஒரு செட்டு புக்கு இலவச புத்தகம் தான் இப்போ எல்லாருக்கும், அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு. அப்போது அந்த இலவச புக்கு ஒரு செட்டு தர்றதுக்கு பதிலாக அரசாங்கம் 2 செட்டு ஒரு பையனுக்கு தந்துருச்சுன்னா, 2 தமிழ் புத்தகம், 2 ஆங்கில புத்தகம், 2 ஃபிசிக்ஸு, 2 கெமிஸ்ட்ரி அப்படி கொடுத்தாச்சுன்னா, இந்த மாணவர்கள் ஒரு செட்டு புத்தகத்தை வீட்டில் வச்சிருவோம், ஒரு செட்டு புத்தகத்தை பள்ளிக்கூடத்தில் வச்சிருவோம். புத்தகத்தையே சுமக்காமல் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரலாம். வீட்டுக்கு போனால் அந்த புத்தகத்தை வச்சு அவன் படிச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் இங்கே உள்ள புத்தகத்தை எடுத்து அவன் பாடத்தை கவனிச்சிக்கலாம். ஹோம்ஒர்க் மட்டும் வீட்டில் எழுதுகிற ஹோம்ஒர்க்கை அதை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் காமிச்சிட்டு திரும்ப அந்த நோட்டை மட்டும் கொண்டு போயிடலாம். அவனுடைய சுமை அப்படி குறைஞ்சிரும். ஆண்டவர் சுமக்க முடியாத சுமை இருந்துச்சு. அதான் இந்த உலகத்து மக்களுடைய பாவம். அந்த பாவத்தை சுமக்கணும்னா தான் உயிரையே கொடுக்கணும். உயிரே போயிடக்கூடிய அளவுக்கு ஒரு சுமை அதை ஆண்டவர் தன்மேல் சுமந்து கொண்டார். இந்த உலகத்து மக்களுக்காக, அவன் பாவத்துக்காக அவன் சாக வேண்டாம். அவன் பாவத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு நான் சாகிறேன். அவன் மேலே இலகுவான சுமை வைப்போம். என்ன சுமை தெரியுமா? என்னை பின்பற்றி வா, என் கூட தங்கியிரு, என் கூட தங்கியிரு, என்னை பின்பற்றி வா. இதைத்தான் நீங்க தியானிக்க போகிறோம். அப்போ அவரை பின்பற்றி வரணும். அதான் சீசன். அவரை பின்பற்றி வரணும்னா என்ன செய்யணும்? சிலுவை சுமக்கணும். சிலுவைன்னா அவ்வளோ பெரிய பாரமான சிலுவையா? பாரமான சிலுவையை அவர் சுமந்துட்டார். அதுக்கு விலைக்கிற என்ன தெரியுமா? தான் உயிரை கொடுக்கணும், அதை கொடுத்துட்டார் அவர். நம்ம அப்படி செய்ய வேண்டாம். நமக்கு வைத்திருக்கிற சிலுவை என்ன தெரியுமா? நமக்கு உண்டானதை எல்லாம் நம்ம வெறுத்துறணும். அது ரொம்ப சுலபம் தெரியுமா? கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ? நீங்கள் கஷ்டம்னு வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எதையெல்லாம் வெறுக்கணும்னு சொன்னார் தெரியுமா? ஒரு சில காரியங்களை வேகமாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து தியானிச்சிருங்க. முதலாவது, நீங்கள் வெறுத்து விட்டுவிட வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தீமையை வெறுக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சிலுவை என்ன தெரியுமா? தீமையை நீங்கள் வெறுக்கணுங்கிற சிலுவை. வெறுத்துற வேண்டியதானே? நமக்கு எதுக்கு தீமை? நன்மையை மாத்திரம் பிடிச்சிக்கிடுவோம். தீமையை வெறுத்து விடுங்கள். ரோமர் 12:9 நீங்கள் திரையில் பாருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து விடுங்க, அதை விட்டு விடுங்க. எதெல்லாம் தீமைன்னு தெரியுது, இதெல்லாம் தீமையான விஷயங்கள்ப்பா, அதெல்லாம் நான் விட்டுறேன். ஒரு நாளும் விட்டுக்கிட்டே இருங்க. தீமை வந்துக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே தீமை தானே. நம்மகிட்ட என்ன நல்ல குணம் இருந்துச்சு? பண்ணுறதெல்லாம் தீமை தான். அதை பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. தீமையாய் தோன்றுகிற அனைத்தையும் விட்டு விடுங்க. தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நல்ல காரியத்தை பிடிச்சிக்குங்க, நல்லது செய்ய ஆரம்பிச்சிருங்க. நல்லதாக தீமையாக பேசாதீங்க. ஆசிரியர்களை அவன் இவன் அவா இவான்னு முதல்ல பேசாதீங்க.
அதுமாதிரி உங்கள் பெற்றோரை அவன் இவன் அவா இவான்னு பேசாதீங்க. அது பெரிய பாசம் நினச்சிக்கிட்டு பெத்த அப்பா அம்மாவை மரியாதையாக பேசுங்க. நீ பேசாதப்பா, அப்பாவை சொல்கிறேன், நீங்கள் பேசாதீங்கப்பா சொல்ல என்ன, மரியாதையாக பேசுங்க. அம்மாவை நீ நான் பேசுறது, எங்கள் அம்மா அவளை நான் அப்படி தான் பேசுவேன். நீ அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காம அவங்கள நீ அவா இவான்னு பேச, அதையே தான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வருது. டீச்சர்ஸை பார்த்து அவா இவான்னு பேசுறது, ஆண் ஆசிரியர்களை பார்த்து அவன் இவன் பேசுறது. வீட்டில் மரியாதை கொடுத்து பழகு. மரியாதை அதான் நன்மை, அதை பற்றிக்கிடுங்க. தீமையானதை விட்டுருங்க. நம்ம இவ்வளவோ தீமை நம்மகிட்ட இருக்கு. எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ அதையெல்லாம் தீமைகளை வெறுத்துக்கிட்டே இருங்க, நன்மையை பிடிச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளில் தீமை கம்ப்ளீட்டாக போயிடும், நம்மகிட்ட எல்லாமே நன்மையாக மாறிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். அடுத்து நம்ம வெறுக்க வேண்டிய காரியம் என்ன? வெட்கமான அந்தரங்க கிரியைகள். வெளியே சொன்னா வெட்கம், நம்ம யோசனைகள், நமக்குள்ள இருக்கிற நிர்வாண சிந்தனைகள், அதை வெளியில சொல்லவே முடியாதுயா. வெளியே சொன்னாலே கேவலம். அது உள்ளத்தில் இருக்குல்ல, அதை வெறுத்து விடுங்க. இது உனக்கு உண்டானது. அது எது? அந்தரங்கமான வெட்கமான காரியம், அருவருப்பான நிர்வாண விபச்சார சிந்தனை, வேசித்தனமான சிந்தனை. ஒரு ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்து பேசும் பொழுது, பார்க்கும் பொழுதே அருவருப்பான எண்ணத்தோடு பார்ப்பது, நிர்வாண சிந்தனையோடு பார்ப்பது மகா மோசமான வெட்கமான அந்தரங்க காரியம் தான். இன்னைக்கு மாணவர்கள் முன்னாடி டீச்சர்ஸ், லேடி டீச்சர்ஸ் போய் நின்று பாடம் நடத்தும் போது அவங்க அழுறாங்க. அவன் பார்க்க பார்வை அருவருப்பாக இருக்கு. பிரதர், நான் ஒரு தாய் மாதிரி இல்லையா? அவன் எனக்கு பிள்ளை இல்லையா? ஆனால் அவன் என்னை பார்க்கும் பொழுதே கண் பார்வை, பார்க்குற இடம் எதுவுமே சரியில்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஏன்னா அவன் மொபைலில் கண்டதையும் பார்க்குறான், நேக்கடான பல விஷயங்களை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வகுப்பில் வந்து எங்களையும் பார்க்குறான். சார், அவங்க முன்னால் போய் நின்று எங்களால் பாடம் நடத்துவதே கஷ்டமாக இருக்கு, பாடம் நடத்துவதே கஷ்டமாக இருக்கு. எங்களால் அங்கே போய் நிற்க முடியல. எத்தனை டீச்சர்கள் அழுறாங்க தெரியுமா? எத்தனை டீச்சர்கள் அழுறாங்க தெரியுமா? அதே போலதான் மாணவிகள், பெரிய பிள்ளைகள், ஆணாசிரியர்கள் போய் நின்று பாடம் நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் அழுறாங்க. வாத்தியார் பார்க்க பார்வையே சரியில்லை, அவருடைய கண்கள் அசிங்கமா இருக்கு, அருவருப்பு நிறைந்த கண்களா இருக்கு. நாங்கள்லாம் பிள்ளைகள் இல்லையா சார்? எங்களை பெத்த பிள்ளை மாதிரி ஏன் இந்த டீச்சர்ஸ் ஜென்ஸ் ஏன் எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க? பார்வைகள் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. பிள்ளைகள் சொல்கிறாங்க. 2 சைட்லேயும் பிரச்சனைகள் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்கமான அந்தரங்கமான இந்த காரியங்களை வெறுத்து விடுங்கள், இது வேண்டாம். நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஒரு சீஷனா, உனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்துரு. உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ வெறுத்து சீஷனா இருந்தீன்னா அப்படி சிலுவையை தூக்கிட்டு வர்றது உனக்கு ரொம்ப சுலபம். அவரை பின்பற்றணும்னா அந்த காரியங்களை விட்டுறணும். அடுத்த காரியம், ஆண்டவருடைய வேத வசனம் அழகா சொல்லுது பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 12. நாம்
அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி. போன பாயிண்ட் மாதிரியே தானே இதுவும் இருக்கு. இல்லை, அது வேற வெறுத்து, இது வெறுத்து. அது வெட்கமான அந்தரங்க கிரியை, நம்முடைய சிந்தனை சம்பந்தப்பட்டது, பார்வை சம்பந்தப்பட்டது. அதனால உள்ளத்தில் வரக்கூடிய வெளியே சொல்ல முடியாத வெட்கமான சிந்தனைகள், அருவருப்பான சிந்தனை, அதையெல்லாம் விட்டு வெறுத்து. இது இந்த காரியங்கள் தீத்து 2:12 ரொம்ப பயங்கரம். லௌகீக இச்சைகள், அவபக்தி, லௌகீகம். லௌகீகங்கிறது ஒரு தமிழ் வார்த்தையா தெரியல எனக்கு, சமஸ்கிருத வார்த்தையா இருக்கணும். லௌகீகம் அப்படின்னா உலகம், மாம்சத்துக்கு அடுத்த வார்த்தை, சரீரத்திற்கு அடுத்த வார்த்தை, அடுத்த காரியம் உலகம். இந்த உலகத்திலையும் இந்த மாம்ச காரியங்களும் உள்ள இச்சைகள். உலக இச்சை என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், அவன் ரெவென்யூ ஆஃபீஸில் கிளார்க்காக தான் இருக்கான், கார் வாங்கிட்டான். நான் ரெவென்யூ ஆஃபீஸில் நானும் கிளர்க்காக தான் இருக்கேன், பைக்கு தான் வச்சுருக்கேன், முடியல. அவனுக்கு 2 குழந்தைகள், அவன் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைகள், என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அப்போது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் அவன் சம்பாத்தியமும் என் சம்பாத்தியமும் ஒரே மாதிரி இருக்கலாம். அவன் கார் வாங்கிட்டான், நான் பைக் தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு நிம்மதி இல்லை, எப்படியாவது கார் வாங்கணும். இன்னைக்கு கார் வாங்குறதுக்கு லோன் தர்றேன்னு எல்லா லோன் அலையுதான். பேங்க்காரன் வீட்டுக்கே வரான், மொபைலில் அடிக்கடி இதே ஃபோன் தான். லௌகீக இச்சை, உலக இச்சை. ஏங்க, பைக் வச்சிருக்கோம், கார் வாங்குறது தப்பாங்க? தப்பு இல்லை. அது அவன் வீடு மாதிரி அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவன் வாங்கிட்டான் நானும் வாங்கணும், அது ரொம்ப தவறு. ஆண்டர்கிட்ட கேளுங்க. பைக் வச்சுருக்கீங்க, மனைவியும் 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு சண்டே சர்ச்சுக்கு போகிறது கஷ்டம்னு ஆண்டருக்கு தெரியாதா? நான் ஒரு ஆசிரியர் அரசு பள்ளியில், இதே பிரச்சனைக்குள்ள நான் வந்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். எனக்கு 2 குழந்தைகள், குட்டி பிள்ளைகள், மனைவி, ஒருத்தல் சூப்பர் டிவிஎஸ் 50, அதான் என்னுடைய வாகனம். அதில் நாங்கள் 4 பேரும் போவோம் வருவோம். அப்போது பாளையங்கோட்டையில் இருக்கிற பக்கத்து கிராமத்தில் ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். அவர் மீட்டிங் போகிறதுனா அவர் மீட்டிங் நல்லா இருக்கும். அதனால் பிரசங்கம் கேட்கறதுக்காக நான் என் மனைவி 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்காக போயிட்டுருக்கேன். காரணம் சமாதானபுரம், பாளையங்கோட்டை சமாதானபுரம் தாண்டி போகிறோம். எனக்கு முன்னாடி வேனில் அவன் நிறைய பேரோட வர்றாரு, வேனில் போகிறார். பின்னாடியே வாரேன், வேன் என்னை பார்த்துட்டார் போல், நிப்பாட்டார். நான் பின்னாடியே போய் அப்படியே வேனை ஓட்டை போட வந்துட்டு, இங்கே வாங்க, நீ எத்தனை பேர் இந்த வண்டியில் போகலான்னு பிளான் வச்சுருக்கிய? நீ எத்தனை பேர் வண்டியில் இந்த வண்டியில் போகலான்னு பிளான் வச்சுருக்கிய? சீக்கிரம் ஒரு கார் வாங்குங்க அப்படின்னாரு. சரி பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிட்டேன். உங்கள் மீட்டிங் தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாங்கள் 4 பேர் இதில் போக கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கார் வாங்கணும்னு சித்தமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு கிருபை செய்யுங்க. நான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறேன், என்னுடைய அன்னைக்கு லெவலுக்கு அவ்வளோதான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பைக் வாங்குவதற்கு, பெரிய பைக் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்த பைக் வாங்கணும். ரொம்ப நாள் அந்த பைக்கில் தான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டம் பிள்ளைலாம் வளர்ந்து பெரிய பிள்ளைலாம், ஒரு கட்டத்தில் ஒரு கார் ஓட்டக்கூட தெரியாத நான் கார் வாங்கினேன். ஒரு பழைய கார் ஒன்று செகண்ட்ஸில் ஆர்டர் வாங்க கிருபை கொடுத்தார், ஒரு கார் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு புது கார், அந்த காரை கொடுத்துட்டு ஒரு புது கார் வாங்க.
ஆண்டவர் வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுப்பா. இப்போ எனக்கு ஒரு பெரிய கடன் பாரம் பேடன் இல்லாமல் எனக்கு அழகாக கொண்டு அழகான கார்கள் வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பிரியமானவர்களே, லௌகீக இச்சை நம்மளை ஒரு மிகப்பெரிய சங்கடத்தில் பிரச்சனையில் கொண்டு மாட்டிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி போக முடியாது. அதான் சொல்ற, லௌகீக இச்சைகளை வெறுத்து. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்ணீரோட நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு, வெறுக்க வேண்டிய காரியங்கள். மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த அந்தஸ்தை கூட வெறுத்தார். நம்ம வெறுக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் எனக்கு உண்டானதையெல்லாம் வெறுத்து விட ஒப்பு கொடுக்கிறேன். என்கிட்ட உள்ள அருவருப்பான நினைவுகள், தீமையான காரியங்கள், லௌகீக இச்சைகள், மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற என்னுடைய வஸ்திரம். தேங்க்யூ. பார்வோனுடைய குமாரத்தின் மகன்கிற சொல்ற அந்த பெருமை எல்லாம் வெறுக்க எனக்கு உதவி செய்யும். நான் யார் தெரியுமா? நான் என்னார் மகன் தெரியுமா? நான் எந்த ஊர்க்காரன், எந்த ஜாதிக்காரன், இந்த மாதிரியான அதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த பெருமை வெறுத்தான் மோசே. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி. வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்துருவோமா? சீசர்களாக மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, முற்றிலுமாய் எங்களை வெறுக்கவும், எங்களுக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து தள்ள சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பற்றி வருவதற்கு எங்களை உம்முடைய சீஷனாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் நான் உம்முடைய சீஷனாய் மாறி உம்மோடு கூட தங்கி இருக்கும், என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வரவும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு சீஷனாய் வர உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.